Hi friends, welcome to Atlantis English Learning Channel. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எப்பவும் தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். We must always have foresight. Foresightனா தொலைநோக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அவர் நம்மை அவமானப்படுத்திட்டா, perhaps what if he insult us? perhapsனா ஒருவேளை, அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து வாட் இஃப் அப்படின்னு போட்டு தான் சொல்லணும். வாட் இஃப் ஹீ இன்சல்ட் அஸ். கேள்வி கேட்கணும்னு கேட்காதே. டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் இட். உங்கள் அம்மா முகத்துக்காக தான் நான் உன்னை திட்டாமல் விடுறேன். இது எப்படி சொல்லுவீங்க? ஐ ஸ்பேர்ட் யூ ஃபார் யுவர் மாம்ஸ் சேக். ஐ ஸ்பேர்ட் யூனா விடுறது, ஃபார் யுவர் மாம்ஸ் சேக்னால உங்கள் அம்மாவுக்காக நான் உன்னை திட்டாமல் விடுறேன். இதுவும் கடந்து போகும். திஸ் டூ ஷால் பாஸ். வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவு இது. இட் இஸ் எ லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இட் இஸ் எ ஆல்டரிங் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. டோன்ட் மேக் எனி ஹேஸ்டி டிசிஷன். எந்த அளவுக்கு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. அது பார்த்திங்கன்னா டு வாட் எக்ஸ்டெண்ட் டு யூ நோ. எந்த அளவுக்கு அப்படின்னா டு வாட் எக்ஸ்டெண்ட். ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஐ நோ டு சம் எக்ஸ்டெண்ட், இல்லைன்னா ஐ நோ டு சர்டன் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, அது எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ. எவ்வளோ தூரம்னா ஹவு ஃபார். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது பார்த்திங்கன்னா ஐ டோன்ட் நோ டு வாட் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் ட்ரூ. நானும் அதே தான் பண்ணியிருப்பேன். ஐ வுட் ஹாவ் டன் தி சேம் திங். வுட் ஹாவ் பக்கத்தில் verb 3 தான் யூஸ் பண்ணோம். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதை தான் யூஸ் பண்ணோம். வுட் ஹாவ் டன் தி சேம் திங் அப்படின்னா நானும் அதே தான் பண்ணியிருப்பேன். நானும் அதே தான் பண்ணியிருக்க வேணும், இல்லை நானும் அதை தான் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னா ஐ ஷுட் ஹாவ் டன் தி சேம் திங். ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. பண்ணியிருக்க வேண்டும், அதாவது இதெல்லாம் பாஸ்ட்டை வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக பேசுகிறோன்னா ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். நானும் அதே தான் பண்ணியிருக்கணும்ல. ஐ குட் ஹாவ் டன் தி சேம் திங். இந்நேரம் அவன் சொல்லியிருப்பான். இது எப்படி சொல்லுவீங்க? ஹீ வுட் ஹாவ் டோல்ட் பை திஸ் டைம். இந்நேரம் இந்த விஷயம் மொத்த ஸ்கூலுக்கும் தெரிஞ்சிருக்கும். தி ஹோல் ஸ்கூல் would have known about this by this time. could have அப்படின்னா பண்ணியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல, நீ கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறது could have. should have அப்படின்னா பண்ணியிருக்க வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும், அந்தமாதிரி வருது should have. would haveனா பண்ணியிருப்பேன், சொல்லியிருப்பேன், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது would have.